வணக்கம் நண்பர்களே. இன்று குவாண்டம் பற்றிய மிக முக்கியமான நமது வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய ரகசியத்தை பார்க்க போகிறோம். ஏதேனும் வேலை இருந்தால் அதை ஒதுக்கிவிட்டு பாருங்கள், அல்லது அந்த வேலையை முடித்துவிட்டு பிறகு பொறுமையாக, கவனமாக, அறிவுபூர்வம் உணர்ந்து கேட்டால் வாழ்க்கையில் நீங்களும் அதுபோல அந்த குவாண்டத்தை பயன்படுத்தி உங்கள் எண்ணங்களை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்துவது எப்படி? அந்த எண்ணத்தை நமது செயல்களுக்கு அப்ளை செய்து எப்படி அதை நாம் பயன்படுத்துவது என்பது பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எனவே மீண்டும் கூறுகிறேன், கவனமாக கேளுங்கள். இதுவரை உங்களுடைய கண்கள் பார்ப்பதுதான் உண்மை என்று நீங்கள் நம்புகிறீர்களா? அது அப்படியே இருக்கிறது என்று இதுவரை நாம் நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் நவீன குவாண்டம் இயற்பியல் அது ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்கிறது. நீங்கள் ஒரு பொருளை கவனிக்கும்போது ஒரு மாதிரியாகவும், கவனிப்பதை நிறுத்தும்போது அது வேறு மாதிரியாகவும் மாறுகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ ஒரு மேஜிக் அல்ல. உலக புகழ்பெற்ற வல்லுநர்கள் கூறியிருக்கிறார்கள். அதாவது இரட்டை துளை ஆய்வு சொல்லும் ஒரு அறிவியல் உண்மை. இந்த வீடியோவில் இந்த ஆய்வு எப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியையும் மாற்றப் போகிறது என்பதை மிக ஆழமாக பார்ப்போம். முதலில் ஆய்வு எப்படி செய்யப்பட்டது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகள் ஒரு திரைக்கு முன்னால் 2 சிறிய துளைகளை கொண்டு ஒரு அட்டையை வைத்தார்கள். அதன் வழியாக மிகச்சிறிய எலக்ட்ரான் துகள்களை துப்பாக்கியால் சுடுவது போல செய்திருக்கிறார்கள். சாதாரணமாக பார்த்தால் அந்த துகள் அந்த 2 துளைகளை வழியாக சென்று திரையில் 2 கோடுகளை உருவாக்க வேண்டும். ஆனால் அங்கேதான் ஒரு விசித்திரம் நடந்திருக்கிறது. அந்த எலக்ட்ரான்கள் திரையில் பல கோடுகளை உருவாக்கின. அதாவது அந்த துகள்கள் துகள்களாக செல்லாமல் தண்ணீரில் உண்டாகும் அலைகளைப் போல சென்று மோதியிருக்கின்றன. இது விஞ்ஞானிகளை பெரும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. ஒரு துகள் எப்படி அலையாக மாற முடியும்? இந்த விஞ்ஞானிகள் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இந்த எலக்ட்ரான் எப்படி செல்கிறது என்று ஒரு கேமராவை வைத்து கவனிக்க முடிவு செய்திருக்கிறார்கள். அங்குதான் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மம் வெளிப்பட்டு இருக்கிறது. எப்போது விஞ்ஞானிகள் ஒரு கேமராவை வைத்து அந்த எலக்ட்ரானை கவனித்தார்களோ அந்த நிமிடம் அந்த எலக்ட்ரான் தனது அலை வடிவத்தை மாற்றிவிட்டு மீண்டும் ஒரு சாதாரண துகளாக சென்று திரையில் 2 கோடுகளாக உருவாக்கியது. இது நடந்திருக்கிறது. அதாவது யாரோ அதை கவனிக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அந்த எலக்ட்ரான் தனது குணத்தை மாற்றிக்கொண்டது. நீங்கள் கவனித்தால் அது துகள், கவனிக்காவிட்டால் அது ஒரு சாத்தியக்கூறு அலை, வெறும் அலை மட்டுமே. இதுதான் குவாண்டம் இயற்பியலின் மிக முக்கியமான ரகசியம் என்று மேலே நான் கூறினேன். இப்போது இந்த ஆய்வை நமது வாழ்க்கையில் நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்க வேண்டும்? நமது உடல், நாம் வாழும் உலகம், நாம் பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் இந்த எலக்ட்ரான்களாலும் அணுக்களாலும் ஆனவைதான். அப்படியானால் எதை கவனிக்கிறோமோ அது நம் வாழ்க்கையில் நிஜமாக மாறுகிறது. குவாண்டம் அளவில் இந்த இந்த பிரபஞ்சம் என்பது கோடிக்கணக்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு சூப் போன்றது. உங்கள் லட்சியம், உங்கள் ஆரோக்கியம், உங்கள் செல்வம் என அனைத்தும் அலைகளாக அந்த பிரபஞ்ச கடலில் மிதந்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் எப்போது கவனத்தை ஒரு குறிப்பிட்ட லட்சியத்தின் மீது செலுத்துகிறீர்களோ அப்போது அந்த சாத்தியக்கூறு அலை
ஒரு நிஜமான துகளாக உறைந்து உங்கள் வாழ்க்கையில் அரங்கேறுகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை பார்ப்போம். ஒரு மனிதர் எப்போது என் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்றே கவனித்து கொண்டிருந்தால் அவர் கவனிக்கும் அதே கஷ்டம் சூழ்நிலைகளையே குவாண்டம் உலகம் அவர்களுக்கு துகளாக மாற்றி கொடுக்கிறது. ஆனால் அதே மனிதர் தனது கவனத்தை மாற்றி என் வாழ்க்கை வளமாக இருக்கிறது என்று ஆழமாக நம்பி கவனிக்கத் தொடங்கினால் அந்த செல்வ செழிப்புக்கான அலைகள் நிஜமாக மாறத் தொடங்கும். இதைத்தான் அப்சர்வர் எஃபெக்ட்ஸ் என்று சொல்வார்கள். அப்சர்வர் எஃபெக்ட் என்று அந்த சொல்கிறார்கள் என்று சாதாரணமாக நாம் விட்டுவிடக்கூடாது. இந்த இடத்தில் உங்கள் கவனமே உங்கள் உலகத்தை படைக்கும் ஒரு கருவி, அதாவது மனதின் உலகத்தை படைக்கும் கருவி. இங்குதான் மௌனம் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. உங்கள் மனம் எப்போதும் ஆயிரக்கணக்கான எண்ணங்களில் சிதறிக்கிடைந்தால் உங்கள் கவனத்திற்கு வலிமை இருக்காது. ஒரு சிதறிய ஒளிக்கும் ஒரு லேசர் ஒளிக்கும் உள்ள வித்தியாசத்தை போன்றது தான் இது. இந்த லேசர் ஒளி என்பது ஒரு புள்ளியில் குவிக்கப்பட்ட கவனமாகும். நீங்கள் மௌனமாக அமர்ந்து உங்கள் இலக்கை மட்டும் கவனிக்கும்போது உங்கள் எண்ண அலைகள் மிக வலிமையாகி பிரபஞ்சத்தில் உள்ள சாத்தியக்கூறுகளை நிஜமாக மாற்றும் ஆற்றலை பெறுகின்றன. ஆகவே அந்த அமைதியில் பிறக்கும் கவனத்திற்கு அணுக்களை கூட மாற்றும் சக்தி உண்டு நண்பர்களே. பணம் மற்றும் வெற்றியின் விஷயத்திலும் இது நடந்தே தீரும். நீங்கள் பணத்தை ஒரு கஷ்டமான பொருளாக கவனித்தால் அது கஷ்டமாகவே இருக்கும். ஆனால் பணத்தை ஒரு வாய்ப்பாக கவனித்தால் அது வாய்ப்பாக மாறும், உங்களை தேடி வரும். உங்கள் பார்வை மாறும்போது நீங்கள் பார்க்கும் உலகம் மாறுகிறது. நான் கவனிப்பதால் தான் இந்த உலகம் இயங்குகிறது என்ற பொறுப்பை நீங்கள் ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த வீடியோ பார்ப்பவர்கள் நீங்கள் நிச்சயமாக உணர வேண்டும். உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்தால்தான் நீங்கள் நினைத்தது நடக்கும். நீங்கள் ஒரு நோயை பற்றி தொடர்ந்து சிந்தித்து கொண்டே இருந்தால் உங்கள் அணுக்கள் அந்த நோயின் அதிர்விலேயே இருக்கும். அந்த நோயின் அதிர்விலேயே நம்மை சோதிக்கும். உங்கள் கவனத்தை ஆரோக்கியத்தின் பக்கம் திருப்பினால் உங்கள் உடலின் உள்ள அந்த குவாண்டம் துகள்கள் ஆரோக்கியமாக செயல்பட துவங்கும். நண்பர்களே, இந்த ஆய்வு நமக்கு சொல்லும் மிக முக்கியமான செய்தி இதுதான். நாம் இந்த உலகத்தை பார்க்கும் வெறும் பார்வையாளர்கள் அல்ல, நாம் இந்த உலகை படைக்கும் படைப்பாளிகள் என்று நம்ப வேண்டும். உங்கள் கண்கள் எதை பார்க்கிறதோ, உங்கள் மனம் எதை சிந்திக்கிறதோ அதுதான் உங்கள் எதிர்காலமாக மாறுகிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் எதை நிஜமாக்கப் போகிறீர்கள்? உங்கள் கவனத்தை சிதறவிடாதீர்கள். எப்போதும் கவனத்தை சிதறவிடக்கூடாது. எதிர்மறையான விஷயங்களில் இருந்து உங்களுடைய கவனத்தை திருப்பி நீங்கள் அடைய விரும்பும் உன்னதமான வாழ்க்கையின் மீது நீங்கள் வைக்க வேண்டும். உங்கள் எண்ணங்கள் வலிமையானவை, உங்கள் கவனம் புனிதமானது. நீங்கள் எதை ஆழமாக கவனிக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள் என்று மகான்களும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அணு துகள்கள் நாம் மேலே பார்த்ததும் அதைத்தான் கூறுகிறது. நாம் எதை மனதில் வைத்து கொண்டு எதை நோக்குகிறோமோ அதுவே நடக்கிறது என்றும் கூறுகிறது. இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செதுக்குங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன புரிந்தது? ஏதேனும் குழப்பம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நாம் காலத்தை பற்றியும் குவாண்டம் உலகில் காலம் எப்படி செயல்படுகிறது என்பது பற்றியும் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பேசுகிறோம். அதுவரை உங்கள் கவனத்தை நேர்மறையாக வைத்திருங்கள்.